guys, I'm Lakshmi. Welcome back to Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படினா ரொம்பவே ஈஸியான at the same time ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சென்டென்சஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். அது என்ன அப்படினா இந்த மாதிரி சொல்வோம் இல்லையா, நான் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்ததே இல்லை, அவன் இந்த அளவுக்கு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, அவங்கெல்லாம் இந்த அளவுக்கு ஷாக் ஆகி நான் பார்த்ததே இல்லை, இந்த அளவுக்கு அவங்க ஷாக் ஆனதே இல்லை. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த லெசனும் ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. Look at the board now. Sentences பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பயந்ததில்லை, அவள் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கோவப்பட்டதில்லை. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பேசுவோம். அது என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எடுக்கணும் இங்கிலீஷ் சென்டென்ஸில் பேசும்போது. அதுக்கப்புறம் ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் போடுவோம், ஹெல்பிங் வேர்ப் போடுவோம். அதுக்கப்புறம் நெவர் பீன் அப்படிங்கிறத போட்டுட்டு தட் அப்படிங்கிற வேர்ட் போட்டு வேர்ப் 3 போட்டு பிஃபோர் அப்படின்றத போட்டு முடிப்போம். ஸோ எக்ஸாக்ட்லி சென்டென்சஸில் நம்ம என்ன பேச போகிறோமோ எல்லாமே கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஃபார்முலாலேயே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்க போது இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹேவ் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோமா ஃபார்முலாவில். ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே வந்ததுன்னா ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா? அதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டு இல்லை எந்த பெயர்களாக இருந்தாலும், நேம்ஸ் எந்த பெயர்களாக இருந்தாலும் என்னதான் யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது டிரெக்டாக இந்த ஃபார்முலாவை சென்டென்சஸில் அப்ளை பண்ணி எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்த்துலாம், ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஜஸ்ட் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பயந்ததே இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நான் பயந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் ஒரு விஷயம் நோட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவோ இல்லை சேடாகவோ இமோஷ்னலாக சொல்லும்போது நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் பேசுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, எப்படி இந்த சென்டென்ஸை மாற்றலாம்? ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இல்லையா, ஐ வந்ததுன்னா ஹேவ், ஐ ஹேவ். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஐ ஹேவ் நெவர் பீன். அடுத்தது தட் அப்படிங்கிறது இருக்குது, ஐ ஹேவ் நெவர் பீன் தட். அப்புறம் வேர்ப் 3 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? நான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பயந்ததில்லை. அப்போ பயப்படுறது தான் இந்த இடத்துல என்னவா இருக்குது? வேர்பாக இருக்குது. ஸோ பயப்படுறதுக்கு இங்கிலீஷில் நிறைய வேர்ட் இருக்குது. நம்ம ஸ்கேர் அப்படின்ற வேர்டை எடுத்துக்கலாம். ஸ்கேர் அப்படிங்கிறது வேர்ப் 1. ஓகேவா? வேர்ப் 3 யூஸ் பண்ணணும்னா ஸ்கேர்ட் அப்படின்னு போடுவோம். ஐ ஹவ் நெவர் பீன் தட் ஸ்கேர்ட். ஓகே, ஸ்கேர்ட் பிஃபோர். அவ்வளோதான். ஐ ஹவ் நெவர் பீன் தட் ஸ்கேர்ட் பிஃபோர். நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு பயந்ததே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறோம். இதுக்கு முன்னாடிங்கிறனால பிஃபோர்னு போட்டுட்டோம். ஓகேவா? ஐ ஹவ் நெவர் பீன் தட் அப்படின்னா இந்த அளவுக்கு அப்படி சொல்லும்போது தான் நெவர், ஐ ஹவ் நெவர் பீன் தட் ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸையும் பாருங்கள். அவள் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கோவப்பட்டதே இல்லை, அவள் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கோவப்பட்டதே இல்லை. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்டில் அவள்னு இருக்குது. அவள்னா இங்கிலீஷில் ஷீ. ஷீ வந்தால் ஃபார்முலா பாருங்கள், என்ன போடணும்? ஹேஸ் போடணும் இல்லையா? ஷீ ஹேஸ் நெவர். எதுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அப்படிங்கிறத இப்போ எழுதுகிறோம். ஷீ ஹேஸ் நெவர் பீன் தட் என்னது? கோவப்பட்டதில்லை. அப்போ கோவப்படுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஆங்கர், ஆங்க்ரி அப்படி சொல்லுவோம். அப்போ ஆங்கர், அது ஆங்க்ரி, இதோட வேர்ப் 3 என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்கர்டுன்னு சொல்லுவோம். ஆங்க்ரியோட வேர்ப் 3 ஆங்கர்டுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எப்படி போடலாம்? தட் ஆங்கர்டு. இதுக்கு முன்னாடி அப்போ பிஃபோர். ஓகே,
she has never been that angered before அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் இல்லையா? ஃபார்முலாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. ஸோ அதை அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் பேலன்ஸ் இல்லையா? சரி, அடுத்தது பாருங்கள். நான் இதுவரையில் இந்த அளவுக்கு குழப்பமாக இருந்ததில்லை, இந்த அளவுக்கு நான் கன்ஃபியூஸ் ஆனதே கிடையாது அப்படி சொல்கிறது. ஸோ இதில் சப்ஜெக்ட் வந்து நான், அப்போ நான்னா ஐ இல்லையா? ஐ வந்தால் ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேவ் இதுவரையில் இந்த அளவுக்கு அப்படி சொல்லியிருக்கிறோம். அப்போ ஐ ஹேவ் நெவர் பீன் தட் என்னவா இருந்ததில்லை, குழப்பமாக இருந்ததில்லை. அப்போ தட் கன்ஃபியூஸ், குழப்பமாக இருக்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது. ஸோ அதோட verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது என்னென்னா கன்ஃபியூஸ்டுன்னு சொல்லுவோம். verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ கன்ஃபியூஸோட verb 3 வந்து கன்ஃபியூஸ்ட். Read it now. I have never been that confused before அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸையும் பாருங்க. அவங்க இந்த அளவுக்கு இதுக்கு முன் சங்கடப்பட்டதில்லை, அவங்க இந்த அளவுக்கு சங்கடப்பட்டதே இல்லை அப்படி சொல்கிறது. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? அவங்க அப்படின்னா தே இல்லையா? அப்போது தே வந்தால் என்ன யூஸ் பண்ணும்? ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஹேவ். தே ஹேவ் இந்த அளவுக்கு இதுக்கு முன் அப்படின்னு இருக்கு. ஸோ தே ஹேவ் நெவர் பீன் தட். இந்த இடத்துல என்ன வேர்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சங்கடப்படுறத தான் வேர்பாக சொல்லியிருக்கிறோம். அப்போ சங்கடப்படுறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஒரு மாதிரி சங்கடமாக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் எம்பாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்பாரஸ் அதோட வேர்ப் 3 சொல்லணும்னா எம்பாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தட் எம்பாரஸ்ட் அப்படின்னு போடணும். எம்பாரஸ்ட் பிஃபோர், இதுக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதனால பிஃபோர். ரீட் பண்ணுங்க. தே ஹேவ் நெவர் பீன் தட் எம்பாரஸ்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸையும் பாருங்க. ரிவான் இதுவரை இந்த அளவிற்கு ஏமாற்றம் அடைந்ததில்லை. ரிவான் வந்து இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஏமாற்றம் அடைகிறது டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆனதே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்? ரிவான் அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறோம் இல்லையா? ரிவான் அப்படின்னு பேர் கொடுத்தா என்ன போடணும்? பேர் வந்தாலும் ஹேஸ் அப்படிங்கிறது போடுவோம். ரிவான் ஹேஸ் நெவர் பீன் தட் ஏமாற்றம் அடைந்ததில்லை அப்படி சொல்லும்போது டிசப்பாயிண்டட் பிஃபோர். ரீட் பண்ணுங்க. ரிவான் ஹாஸ் நெவர் பீன் தட் டிசப்பாயிண்டட் பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது நாங்கள் இதுவரை இவ்வளவு ஆச்சரியப்பட்டதில்லை. இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? ஃபர்ஸ்ட் இங்கே சப்ஜெக்ட் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாங்கள் அப்படின்னு இல்லையா? ஸோ நாங்கள்னா வீன்னு போடுவோம். வி வந்தால் என்ன வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். வி ஹாவ் இதுவரை இவ்வளவு அப்படின்னா வி ஹாவ் நெவர் பீன் ஆச்சரியப்பட்டதில்லை அப்படிங்கிறதா வேர்ப். ஓகேவா? அப்போ ஆச்சரியப்படுறதுக்கு இங்கிலீஷில் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சர்ப்ரைஸோட வேர்ப் 3 வந்து சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லுவோம். அப்போ வி ஹேவ் நெவர் பீன் அந்த அளவுக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு ஆச்சரியப்படலைன்னா தட் சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லணும். Before. We have never been that surprised before. சொல்லுவோம். Look at the next sentence. நான் இதுவரை அந்த அளவுக்கு மன அழுத்தமாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஐ வந்தால் என்ன போடுவோம்? ஹேவ் போடுவோம். இதுவரை இந்த அளவுக்கு ஐ ஹாவ் நெவர் பீன் மன அழுத்தமாக அந்த அளவுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸோட verb 3 அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்டுன்னு சொல்லுவோம். தட் ஸ்ட்ரெஸ்ட் பிஃபோர். இதுவரை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை அப்படின்னு தானே மீனிங். அதனால பிஃபோர் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது
அவளுக்கு இதுவரை இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதே இல்லை. அவளுக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எப்பயுமே அந்தன்னு போட்டுட்டு இங்கே இந்த போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, தட்டுக்கு பதிலாக திஸ்ன்னு மாற்றிக்கணும். அந்த அளவுக்கு அப்படின்னா தட் போட்டு என்ன வேர்ப் வருதோ போடுவோம். இந்த அளவுக்கு அப்படின்னா திஸ் போட்டு என்ன வேர்ப் வருதோ போட்டுருவோம். போடுறேன் பாருங்க. அவளுக்கு இதுவரை இந்த அளவுக்கு, அவளுக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அவள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஷீ வந்து என்ன போடணும்? ஹேஸ் அப்படிங்கிறது போடுவோம். ஷீ ஹேஸ் நெவர் பீன் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? அப்போ இந்த அளவுக்குங்கும் போது திஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். திஸ் உடம்பு சரியில்லாமல் போனதே இல்லை. ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது வந்து சிக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஷீ ஹஸ் நெவர் பீன் திஸ் சிக் பிஃபோர். அவ்வளோதான். ஷீ ஹஸ் நெவர் பீன் திஸ் சிக் பிஃபோர்னா அவளுக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, அவன் இதுக்கு முன் இந்த அளவுக்கு பதட்டப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அவன் இந்த அளவுக்கு பதட்டப்பட்டதில்லை அப்படின்னா அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்போது ஹீ வந்தால் அகெயின் என்ன போடுவோம்? ஹேஸ்ன்னு போடுவோம். ஹீ ஹஸ் நெவர் பீன் இந்த அளவுக்கு. அப்போ திஸ். பதட்டப்படுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? நர்வஸ். ஓகேவா? நர்வஸோட வேர்ப் 3 கிடையாது. நர்வஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு உண்டான வேர்ப் 2 அண்ட் வேர்ப் 3 ஃபார்ம் கிடையாது. ஏன்னா நர்வஸ் அப்படிங்கிறது அஜெக்டிவ். அதனால் நர்வஸ் வேர்ப் அது கிடையாது. நர்வஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து வேர்ப் இல்லாதனால இங்கே வேர்ப் 3 போட முடியாது. நர்வஸ் அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஹீ ஹஸ் நெவர் பீன் திஸ் நர்வஸ் பிஃபோர். அவ்வளோதான். ஓகே? நர்வஸ் அப்படிங்கிறது வேர்ப் கிடையாது, அதனால் அதுக்கு வேர்ப் 3யும் கிடையாது. ஸோ நர்வஸ் அப்படிங்கிற வேர்டு அப்படியே இங்கே போட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ். ஹி ஹஸ் நெவர் பீன் திஸ் நர்வஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸையும் பாருங்கள். நாங்கள் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்ததில்லை. நாங்கள் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அதிர்ச்சியானதே இல்லை அப்படி சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன? நாங்கள் என்ன இங்கே போடுறது? வி வந்து என்ன போடணும்? ஹேவ். வி ஹேவ் நெவர் பீன் அந்த அளவுக்கு தட் அதிர்ச்சி அடைந்ததில்லை. அதிர்ச்சினா இங்கிலீஷில் வந்து ஷாக் ஆகிறது இல்லையா? ஸோ ஷாக்கோட வேர்ப் 3 வந்து ஷாக்டு. தட் ஷாக்ட் பிஃபோர். ரீட் பண்ணுங்க. We have never been that shocked before அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க. அவள் இதுக்கு முன் அந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்ததே இல்லை. உற்சாகமாக அப்படின்னு சொல்லும்போது எக்ஸைட்டிங். ஓகேவே? ஸோ அடுத்தது, நான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தாமதமாக வந்ததே இல்லை, லேட்டாக வந்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 சென்டென்சஸையும் யார் தான் மாற்ற போகிறாங்க? நீங்கள் தான் மாற்றணும். நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா இந்த 2 சென்டென்சஸும் தான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? இதை காமெண்டில் கண்டிப்பாக கரெக்டான வேர்ப் 3 யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட இன்றைக்கான கிளாஸை நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? இது வரைக்கும் நான் இப்படி பண்ணினதே இல்லை, இந்தளவுக்கு நான் ஆனதே இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இமோஷ்னலாக சொல்லும்போது இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.